எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். மகாபெரிவாளை பற்றி, வாராகியை பற்றி, பத்ரகாளி அம்மன் நம்மளுடைய மடப்புறம் காளி இருக்காளே அவளை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத வதந்திகளை பற்றியும் அனாவசியமாக நம்பாதீங்கோ, இப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறா. இது எங்காட்டில் இந்த பொருள் இருக்குது, இதை வாங்கி போட்டுக்கோங்க, உடனே நல்லது நடக்கும், அந்த மாதிரிலாம் சொன்னால் தயவு பண்ணி அதை நம்பாதீங்கோ. இந்த மாதிரி விழிப்புணர்வுலேயே ஒரு சில வீடியோக்களும் நான் பதிவுகளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் போடாட்டியும் அனாவசியமாக அதை நம்பி மனசு வருத்தப்படாதீங்கோ, சரியா? அதாவது ஒரு சில மந்திரங்கள், ஒரு சில வார்த்தைகளுக்கு உண்மையான முறையிலேயே நிறைய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒருத்தர் ஒரு பிராமணர், அவர் ஒரு நல்லது கூடி பண்ணினதில்லை. ஒரு பிராமணா என்ன பண்ணணுமோ அதை ஒன்றுமே பண்ணினதில்லை. அதை எல்லாத்துக்கும் கெடுதல் மட்டுமே பண்ணியிருக்கார். இந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறது, இந்த வேசிம்பா பற்றியாளா தாசிம்பால் அவள் வீட்டுக்கெல்லாம் அவள் ஆற்றுக்கெல்லாம் போகிறது, மற்றபடி எந்த ஒரு இது தர்மம் பண்ணுவான் இல்லையா, தர்மம் பண்ணாமல் எல்லா கெடுதலுமே பண்ணியிருக்கார். அவர் ஒரு நாளைக்கு செத்து போய்டுறார். செத்து போன உடனேயே நேராக அவன் அங்கே நரகத்துக்கு போனவுடனே அப்போ மேல் லோகத்தில் சித்திரகுப்தன் யமதர்மன் கேட்குறார், இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அவர் பார்க்கும்போது இவன் ஒரு நல்லது கூடி பண்ணலை தர்ம பிரபு, இவன் வெறும் கெடுதல் மட்டும்தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவனை கொண்டு போய் நீங்கள் இதில் போட்டுருங்கோ, இந்த எரியற நெருப்பில் போட்டு வாட்டுங்கோ. ஸோ என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு அடுத்த ஜென்மத்தில், நெக்ஸ்ட் ஜென்மத்தில் அவர் ஒரு காளை மாடாக பிறக்கிறார். காளை மாடு பொதி சுமந்தங்கண்டே போகணும் இல்லையா, அவர் அந்த மாதிரி கஷ்டப்படுன்னு சொல்லி பிறக்க வைக்கிறார். ரொம்ப கஷ்டமான இடத்துல, ரொம்ப ஏறுற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான இடத்துல அவருக்கு அங்கே போகிறார். அந்த மாதிரி அந்த மாடு போயிட்டு வந்துருக்கு. அப்போ ஒரு நொண்டி அந்த மாட்டு மேலே ஏறி உட்காந்து நடக்க முடியாமல் அவன் அந்த மாட்டு மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவான். அந்த மாடு ஒன்றுமே சொல்லலை, அவனை கொண்டு போய் விட்டுட்டு அவனை கூட்டிட்டு வரும். அந்த மாதிரியே கொஞ்சம் காலம் போகிறது. அந்த மாட்டுக்கு உடம்பு முடியாமல் போய்டுறது. அப்போ அது ரொம்ப சாகர நிலமையில வந்துடுறது. வந்த உடனே அங்கே இருக்கிறவா எல்லாருமே என்ன பண்ணுறா, இந்த மாட்டுக்கு நம்மளோட புண்ணியத்தை எல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் ஊற்றி அவ பண்ணின புண்ணியத்தை அதுக்கு மாட்டுக்கு கொடுக்குறான். அப்போ அவள் இந்த வேசி வந்தா பற்றியால, அந்த வேசி ரொம்ப வயசாகி அவள் தன்னோடைய புண்ணியத்தையும் நான் தரேன்னு சொல்லி அவள் கொடுக்குறாள். அவர் அடுத்த ஜென்மத்தில் திருப்பி மனுஷனாக பிறக்கிறார். அவருக்கு அந்த ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வருது. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறான்னாக்கா, மேல் லோகத்தில் அவள் எல்லாரும் பண்ணின புண்ணியத்தை விட நீ அந்த தேசி, நீ போன வேசி உனக்கு பண்ணினா பற்றியே அந்த புண்ணியம்தான் ரொம்ப சிறந்தது, அதனால தான் நீ இப்போ நன்னா இருக்க, மனுஷனாக பிறந்திருக்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு அதை சொன்ன வார்த்தை ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வேசி அப்படி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் தேடி அவளை அவர் கண்டுபிடிச்சிடுறார். நீ என்னமோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரேப்பா, நீ எனக்கு பண்ணின புண்ணியத்தை கொடுத்துட்டியா, அப்படி நீ என்ன புண்ணியம் பண்ணின அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, ஒன்றுமே இல்லை, ஒரு பிராமணா ஒரு மாமி எனக்கு சொல்லி கொடுத்தா, துளசிக்கு நம்ம பூஜை பண்ணும்போது ஓம் விருந்தாயனாயே நம ஸ்வாஹா, ஓம் விருந்தாவனாயே ஸ்வாகா, ஓம் விருந்தாவனாயே ஸ்வாகான்னு நீ சொல்லிக்கிண்டே நீ பண்ணு அப்படின்னு சொன்னால், நான் பண்ணின எத்தனையோ பாவம் பண்ணியிருக்கேன், சரி இந்த புண்ணியமாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆற்றுல துளசியை வச்சு நான் நன்னா இருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லி நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ இந்த காளை மாடு ரொம்ப முடியாமல் கிடக்கே நல்லது பண்ணித்தேங்கிறதுக்காக அந்த புண்ணியத்தை நான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வேசி சொல்கிறா. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை ஒரு புண்ணியம்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு அதுவும் அவள் இன்னொருத்தர் தானம் பண்ணின புண்ணியம், அவராயிட்டே அது பண்ணலை, அவள் பண்ணி அந்த புண்ணியத்தை தானமாக கொடுத்துருக்கா. அதுக்கே இத்தனை ஒரு சக்தி இருந்ததுனாக்க நம்மளே இந்த வார்த்தையை சொல்லி துளசிக்கு நம்ம பூஜை பண்ணினோன்னா நமக்கு எத்தனை சக்தி, எத்தனை நல்லது கிடைக்கும்னு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வார்த்தையை துளசி தயவு பண்ணி ஆற்றுல வைக்க முடிஞ்சவா வச்சு பூஜை பண்ணுங்கோ. அப்படி துளசி இல்லாதவா கார்த்தால உங்களுக்கு காலங்கார்த்தால 6லேருந்து 7 மணிக்குள்ளே, அதே மாதிரி சாயங்காலம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே உங்களால் இந்த ஒரு வார்த்தையை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கோ. கண்டிப்பான முறையில் உடனே ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஓம் விருந்தாவனே ஸ்வாஹா.